Okay, so I'm glad that you could join us for our weekly Bible study. This time we're going to go on a series focusing on one of the letters that Apostle Paul wrote called Galatians. இந்த முறை பார்க்கும் பொழுது நாம் ஒரு நிருபத்தை நாம் கவனிக்க போகிறோம். இந்த நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலர் பவுலாகியவர். Now, the arrangement of our New Testament books are not chronological. They are not arranged according to when they were written, but there's a more systematic arrangement. நம்முடைய புதிய ஏற்பாடிய புஸ்தகங்களை பார்க்கும் பொழுது அந்த வருஷ அடுக்கையானது அதாவது அதுக்கு தேதிக்கு தகுந்த மாதிரி அடுக்கவில்லை. ஆனாலும் இது இன்னும் கொஞ்சம் நன்றாக அதாவது நேர்மறையாக அவர் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். For example, the first 4 books are 4 witnesses to the life and ministry of Jesus Christ. உதாரணத்துக்கு முதல் 4 புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னு சொல்லும்போது சுவிசேஷ புஸ்தகங்களை பார்க்கும் பொழுது இயேசுவை கண்டு சாட்சிகள் என்று சொல்லுகிற இந்த 4 புஸ்தகங்களை எழுதினார்கள். Every matter must be established on the testimony, on the witness of 2 or 3 testimonies. We have more than the required number. We have 4 testimonies, 4 witnesses who saw Jesus Christ and wrote down what he did and what he taught. ஒவ்வொரு காரியத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்பொழுது 3 அல்லது 2-3 சாட்சிகள் அதற்கு இருக்க வேண்டும், அது நிற்க வேண்டும் என்று சொன்னால். இப்படியாக நம்முடைய சுவிசேஷ புஸ்தகங்களை பார்க்கும்பொழுது நமக்கு 4 புஸ்தகங்கள் இருக்கிறது, 4 சாட்சிகள் இருக்கிறார்கள், 2-3க்கு மேலாக நமக்கு சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கிறது. Now, after the 4 Gospels that talk about the life and ministry of Jesus Christ, the Lord will predict, or the Lord will prophesy that he will build his church. He also promised he will send his Holy Spirit. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுவார், அவர் எடுக்கப்படுவார், அவர் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கென்று அனுப்புவார் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை இயேசு கொடுப்பார். And we see that in the next book, the book of Acts. The Holy Spirit descends upon the 120 and we have the birth of the New Testament church. நாம் அடுத்த புஸ்தகத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது 120 சீடர்கள் மேலாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், அவர் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And so we have the birth of the church and we have the first 30 years of church history. That's what the book of Acts is about. 30 years of the history of the early church. அதனால் நமக்கு சபை பிறக்கப்பட்டது முதல் 30 ஆண்டுகள் சபைகள் ஆவிக்குரிய சபைகள் அல்லது கிறிஸ்துவ சபைகள் என்று சொல்லும் பொழுது அது எப்படியாக இருந்தது என்று சொல்லிதான் அதுதான் அப்போஸ்தலர்கள் நடபடிகள் என்று நாம் பார்க்க முடியும். Then after the book of Acts we have so many letters written to the churches that were planted. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை பிறகு நமக்கு அதிகமாக பல இடத்துகளுக்கு பல சபைகளுக்கு நிருபங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. Now, starting from Romans up to the book of Jude, all of them are letters written to churches dealing with various issues. ரோமர் புஸ்தகத்திலிருந்து யூதா புஸ்தகம் வரைதும் இது எல்லாமே நிருபங்கள். இந்த நிருபங்கள் எல்லாமே சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. Now, the first set of epistles are those written by the Apostle Paul. ஸோ அது மொத வருஷடிக்கையை பார்க்கும்பொழுது இந்த நிருபங்களை இதெல்லாம் பவுல் எழுதின ஒரு நிருபங்களாக இருக்கிறது. We have the first 13 books are the 13 epistles the Apostle Paul wrote. முதல் 13 நிருபங்களை பார்க்கும்போது இந்த 13 நிருபங்களை எழுதினவர் அப்போஸ்தலர் பவுலாகியவர். And the way the letters are arranged starts with the longest letter, book of Romans, and then decreases in size and it comes to Philemon, which is just 1 chapter. இப்படியாக அதை எப்படி அடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ரோமர் நிருபத்திலிருந்து எடுத்து அதாவது அதுதான் பெரிய நிருபமாக இருக்கிறது. அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிருபங்களுடைய அந்த 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 எழுதின அந்த நீளமானது குறைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக ஃபைலமோன்ல முடிகிறது. Then the remaining 8 epistles, we call them general epistles. Again, you find starts with Hebrews, which is a very long letter, and then as it goes on, it becomes smaller and smaller. Then we come to Jude, which is just 1 chapter. இப்படியாக நம்ம அடுத்த நிருபங்களை 8 நிருபங்களை பார்க்கும் பொழுது இது எல்லாமே பொதுவாக எழுதப்பட்ட நிருபங்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயரிலிருந்து ஆரம்பித்து எபிரேயர் என்று சொல்லும்போது அது நீண்ட புஸ்தகம், அதாவது நீண்ட நிருபமாக இருக்கிறது. அப்படியாக குறைந்து அது யூதாவிலே முடிகிறது.
And then we come to the last book, which is the book of Revelation, which is about the future. பிறகு நம்ம கடைசி புஸ்தகத்தை நாம் வரும்பொழுது இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லுகிற வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி இந்த புஸ்தகத்தை நாம் வாசிக்க முடியும். So you see a neat systematic arrangement of the New Testament books. அதனால் நீங்க புதிய ஏற்பாடை வரிசையடுக்கி பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக அவர்கள் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். We have now, excuse me for coughing, haven't been feeling too well, so forgive me for that. So what we have, 4 witnesses to the life and the ministry of Christ. நம்ம இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னால் 4 சாட்சிகள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரோடு கூட ஊழியம் செய்தவர்கள் 4 சாட்சிகள் நாம் பார்க்க முடியும். Then we have the book of Acts, the birth of the church. பிறகு நம்ம அப்போஸ்தலர் Then we have the book of நடபடிகள் Acts, அங்க சபை the book of பிறந்தது Acts, which is the birth of the church. Yeah. அப்போஸ்தலர் நடபடிகள் சபை பிறந்தது. Then we have 13 epistles written by the Apostle Paul, starting with the longest to the shortest. பிறகு நமக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதின 13 நிருபங்கள் இப்படியாக அதுக்கு பிறகு வருகிறது. Then we have 8 letters, general epistles, starting with the longest and ending with Jude, which is just 1 chapter. Then the final book is about the future. So we can see clear systematic arrangement. பிறகு நம்ம பொதுவான நிருபங்களில் சொல்லப்படுகிற எபிரேல ஆரம்பித்து கடைசியாக யூதால முடிக்கப்படுகிறது. கடைசி புஸ்தகத்தை பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் இந்த புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது வருங்காலத்தில் எப்படி என்ன நடக்கும் என்று சொல்லி இந்த புஸ்தகத்தில் குறிக்கப்படுகிறது. Now let's arrange the 13 epistles the Apostle Paul wrote. We can arrange them in 4 categories. இந்த 13 நிருபங்கள் பவுல் எழுதின இந்த 13 நிருபங்களை சபை எழுதின நிருபங்களை பார்க்கும் பொழுது இது நம்ம 4 கட்டத்தில் நாம் இது வரிசையடிக்க முடியும். These are not on your notes, so if you want to take a screenshot, you can take. இது உங்களுடைய குறிப்பு நோட்ஸ்ல இல்ல, இது இந்த காரியத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. All 13 epistles can be divided or categorized into 4 groups. இந்த 13 நிருபங்களை பார்க்கும் பொழுது 4 விதமாய் நாம் இந்த காரியத்தை அடுக்க முடியும். Now the first two, 1 and 2 Thessalonians, I've entitled them Parousia epistles. The word Parousia is the Greek word that's translated coming, the coming of the Lord. இந்த முதல் 2 நிருபங்களை பார்க்கும்போது 1, 2 தெசலோனிக்கர் இது பரோசியா என்று சொல்லுகிற நிருபம். பரோசியா அது ஒரு கிரேக்க மொழி. அதோடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் வருகிறார் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிருபங்கள். Both epistles focus on the coming of Jesus, so we can call this eschatology. Eschatology means the study of the end times. இந்த 2 நிருபங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறதுனால இது எஸ்கட்டாலஜி என்று சொல்லுகிற ஒரு நிருபமாய் நாம் போடப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வருகை குறித்து அதிகமாக வலியுறுத்துகிற நிருபமாய் இருக்கிறது. So the focus is on, you can see 4 C's here. The focus is on the coming. 4 சி நீங்க பார்க்க முடியும். வருகை குறித்து அதிகமாய் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த 2 நிருபங்கள். The second group, Galatians 1 and 2 Corinthians and Romans, I call them preceptive epistles. Preceptive means teaching epistles and focusing on the cross. இந்த அடுத்த 4 புத்தகங்களை நாம் நிருபங்களை பார்க்கும் பொழுது இவைகள் முன் அறிவிப்பின் நிருபங்களாக இருக்கிறது, அல்லது இது போதனை குறிக்கிற ஒரு நிருபங்களாக இருக்கிறது. சிலுவை குறித்த போதனையாக அதிகமாய் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. Yeah, preceptive means teaching. Preceptive என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் அதோட அர்த்தம் என்ன? போதிக்கிற காரியம். The focus is on soteriology. Soteriology is the study of salvation. இங்க பார்க்கும் பொழுது அவர்களுடைய கவனம் எல்லாமே ரட்சிப்பு குறித்துதான ஒரு கவனமாய் இந்த நிருபங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. Now the third group, Ephesians, Colossians, Philemon, Philippians, written while he was in prison, and they're commonly called prison epistles. மூன்றாவது குரூப்பை பார்க்கும் பொழுது இவைகள் எந்த புத்தகம் என்று சொன்னால் prison epistles. Philemon and then பிலிப்பியர் பார்க்கும்போது இது சிறையின் நிருபமாய் என்று சொன்னால் பவுல் சிறையில் இருக்கும் பொழுது இந்த நிருபங்களை எழுதினார். That's commonly called, I don't name them, they're commonly known as prison epistles, where the focus is on Christ. Christology, the study of Jesus Christ. இந்த நிருபங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவ குறித்து கிறிஸ்துவ மையமாக அடிப்படையான காரியமாய் வைத்து இந்த நிருபங்களை பவுல் எழுதினார். Then we have 1 Timothy, 2 Timothy, Titus. Again, they're commonly called pastoral epistles because they're written to people who were overseeing churches.
ஒன்று 2 திமோத்தேயு தீத்து பார்க்கும் பொழுது இது மேய்ப்பரின் நிருபம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் இது அதிகமாய் மேய்ப்பர்களுக்கு அல்லது போதகர்களுக்கு எழுதப்பட்ட நிருபமாய் காணப்படுகிறது. Ecclesia means church in the Greek. Ecclesiology means focusing on the church. எக்லேசியா என்று சொல்லும் பொழுது சபை, கிரேக்க மொழியில் எக்லேசியாலஜி என்று சொல்லும் பொழுது சபையை குறித்து பேசுவது. So we see we can divide them neatly into 4 categories. Prison epistles, pastoral epistles, commonly known. For the other 2 categories, I've named them as parousia epistles and preceptive epistles. அதாவது இந்த சிறையின் நிருபங்கள் அல்லது மேய்ப்பரின் நிருபங்கள் என்று சொல்லும்போது அதிகமாக போதிக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் முதல் 2 காரியங்களை பார்க்கும் பொழுது நான் எப்படி இதை பார்க்க சொன்னால் இயேசு வருகை குறித்த நிருபங்கள், இரண்டாவது பார்க்கும் பொழுது இது முன்னறிவிப்பின் அல்லது இந்த போதிப்பு குறிக்கிற சிலுவையின் காரியத்தை குறித்து பேசுகிற நிருபங்களாக இருக்கிறது. So if you want to be a good Bible student, it will be worthwhile to just memorize this diagram. It's very simple. Go to memorize diagram. So in our mind, the 13 epistles, we can keep them in 4 categories. நல்ல ஒரு அதாவது வேதாகமத்தின் காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 கட்டத்தை நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த காரியத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எந்த புஸ்தகம் எது குறிப்பாக முக்கியமாக மையப்படுத்தி எழுதியிருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு கண்டறிய முடியும். Now, Martin Luther, who is a great reformist, he said this, referring to Galatians, "This is my epistle, I am married to it." மார்ட்டின் லூதர் அவர் யார் என்று சொன்னால் சீர்திருத்தலை கொண்டு வந்தவர் 15ஆம் நூற்றாண்டில். அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இது என்னுடைய நிருபம், இதனுடைய நான் திருமணம் செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார். It was Galatians, it was through Galatians actually Martin Luther came to understand that we are justified not by our own efforts but by faith in Christ. கலாத்தியர் நிருபத்தை படித்துதான் அவர் ஒரு புரிதலுக்குள்ளாக வந்தார். நம்முடைய சொந்த செயலாலேயோ அல்லது முயற்சினாலேயோ நம் ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. நம் தேவனுடைய கிருபையின் வாயிலாக தான் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டார். Luther talks a lot about this in the book of Romans, but it was Galatians that brought him to the understanding that justification is by faith. அதாவது ரோமர் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நம் கலாத்தியர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நாம் அப்படியாகவே அவரால் நாம் நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அதிகமாக நாம் வாசிக்க முடியும். Now let's look at the date of writing. Now the author is the Apostle Paul. இது எழுதின காலங்களை நாம் பார்ப்போம். எழுதினவர் அப்போஸ்தலர் பவுல். I assume all of us know something about the Apostle Paul, but if you're a very new believer, you don't know much, go to Acts chapter 8 and 9 and then read from there. There you'll find this man called Saul, how he was a persecutor of the church, met Jesus and he became the greatest preacher and planted many churches. அதாவது அப்போஸ்தலர் பவுலை குறித்து நம் அனைவருக்கு அதிகமாய் தெரியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இல்லாவிட்டால் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தினை வாசித்து பாருங்கள். சவுல் என்று ஒரு மனிதன் இருப்பான். பிறகு இயேசுவை சந்தித்த பிறகு அவன் ஆண்டவருக்காக அதிக சபையை ஸ்தாபித்த ஒரு மனிதனாய் தேவன் கருவியாய் பயன்படுத்துவார். அவன் தான் பால். And the Lord used him to write roughly half of the New Testament. இது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இப்படியாக பவுலை பயன்படுத்தி பாதி நிருபம் என்று சொல்லுகிறது பதிலாக இந்த புதிய ஏற்பாடு புஸ்தகத்தின் பாதி புஸ்தகத்தை பவுல் தான் எழுதினார். Now when was this book written? இந்த புஸ்தகங்கள் நிருபங்கள் எப்பொழுது எழுதப்பட்டிருந்தது? அதுல கலாத்தியர் எப்பொழுது எழுதப்பட்டது? Now there are 2 views regarding when Galatians were written. இரண்டு பார்வைகள் இருக்குது இது எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொல்லி. This views does not affect how we interpret the book. அதாவது இந்த பார்வைகள் நம்முடைய கவனத்தை சிதைக்காது. அதாவது கலாத்தியர் புஸ்தகத்தை அதனுடைய செய்தியை அதை சிதைக்காது கண்டிப்பாக. But it's good for us to know that there are 2 views among scholars regarding when the book was written. ஆனாலும் இது நமக்கு அறிய வேண்டிய ஒரு நல்ல காரியம் வேண்டும் என்று சொன்னால் வேத பண்டிதர்கள் அவர்கள் என்னத்தை யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த புஸ்தகம் எழுதின காலங்கள் 2 பார்வையிலே அவர்கள் கவனிக்கிறார்கள். Now the older view is called the North Galatian theory, and if that theory is correct then the letter was written somewhere around AD 55.
அதாவது இதுக்கு முன்பாக ஒரு பழைமையான பார்வை என்று சொல்லுவோம்னா வடக்கு கலாத்தியர் கோட்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பார்வையானது மெய்யாக அல்லது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் இது கிபி 55ஆம் ஆண்டில் எழுதப்பட்டிருக்கிறது. Then a new theory came up in the 19th century. 19ஆம் நூற்றாண்டில் இப்படியாக ஒரு புதிய பார்வை உண்டானது. Which believed that the churches that Paul was writing to were in the south of the area called Galatia. Now, if this theory is correct, then he wrote it around AD 49. இப்படியாக பவுல் தெற்கு கலாத்தியர் கோட்பாடு, அதில் தெற்கு கலாத்திய சபைகளுக்கு அவர் எழுதினார் என்று சொல்லி இப்படியாக ஒரு புதிய பார்வை உண்டானது. இது சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிபி 49ஆவது ஆண்டில் எழுதப்பட்டிருக்கலாம். If you look at the map on the left, you can see the pink color. That's Galatia. நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற வரைபடத்தை பார்ப்பீங்க என்று சொன்னால் இந்த பிங்க் கலர் இருக்கிற அந்த கலர் தான் கலாத்தியர். If you look at the other map, the southern side with the green circle, some of the cities mentioned there are mentioned in the book of Acts. நீங்கள் அதர் பக்கத்தில் பார்க்கிற இந்த பச்சை கலர்ல வடிவமாய் போடப்பட்டிருக்கிற அந்த இடத்துல அதுதான் தெற்கு கலாத்தியர் என்று சொல்லப்படுகிறது. இங்கதான் நீங்கள் அநேக பட்டணங்களை நீங்கள் பார்க்க முடியும். Now Galatia is part of modern Turkey. கலாத்தியர் என்று சொல்லும்போது இன்றைக்கு தெற்கு என்று சொல்கிற நாடில் ஒரு பகுதியா இருக்கிறது. Okay, just briefly let's look at why the two theories. And if you look at this map, the blue color is North Galatia, the red circle is South Galatia. நீங்கள் ஏன் இந்த ரெண்டு பார்வைகள் என்று சொல்லி நாம் கொஞ்சம் கவனிப்போமாக. நீங்கள் நல்லா கவனித்து சொன்னால் அந்த நீலக்கல வட்டமாக இருக்கிறது அதுதான் வடக்கு கலாத்தியர், அந்த சிகப்பு கலர் இருக்கிறது தான் தெற்கு கலாத்தியர். People from a place called Gaul, I think somewhere modern France, they moved here, and the people were known as the Galatians wherever they stayed, so they referred to as Galatians. And since Paul refers to them as Galatians, they just understood he's referring to the northern part. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் கவுல் என்று சொல்லப்படுகிற ஆட்கள் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க பொழுது பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது அவர்களை குறித்து தான் கலாத்தியர்கள் என்று சொல்லி இந்த வடக்கு கலாத்தியர்களுக்கு பார்த்து அவர் நிருபங்களை எழுதுகிறார். Let's read Galatians 3:1. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதிஷ்டமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. O foolish Galatians, who has bewitched you that you should not obey the truth, before whose eyes Jesus Christ was clearly portrayed among you as crucified? So it's assumed, since Paul calls them Galatians, and that's how the people who live in the northern side were called, it's assumed that then, so Paul would have written to the churches in the northern part. நம்ம யோசிப்போமாக இந்த காரியத்தை கலாத்தியர் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிருபத்தில் இந்த வசனத்தில் பவுல் அவர்கள் அப்படித்தான் அழைக்கிறார் கலாத்தியர் என்று சொல்லி. இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் தான் வடக்கு கலாத்தியர் உள்ளவர்கள். Now, according to the South Galatian theory is this. Well, if Paul went and planted churches, probably Paul did, but why we don't have any information about that in the book of Acts? தெற்கு கலாத்தியர்களுடைய பார்வையை பார்க்கும் பொழுது பவுல் அவர் கலாத்தியர் இப்படியாக சபைகள் ஸ்தாபித்தார் என்று சொன்னால் ஏன் எந்த இடத்திலும் எந்த பகுதியிலும் அதுக்குண்டான ரெக்கார்ட் இல்லாம இருக்கிறது என்று சொல்லி தான் அவர்களுக்கு கேள்வியா இருக்கிறது. When we look at Paul's first missionary journey, Acts 13 and Acts 14, you find that he did go to South Galatia and planted churches, and the names are mentioned. இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 14ஆவது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் தெற்கு கலாத்தியில போயிட்டு சபைகளை ஸ்தாபித்ததை நாம் வாசிக்க முடியும். For example, let's go to Acts 13 verse 14. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசித்தியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். From Perga they went on to Pisidian Antioch. On the Sabbath day they entered the synagogue and sat down. Here we read about Pisidian Antioch.
இங்கே நாம் பார்க்கும் பொழுது பிசித்தியா ஆந்தியோக் என்று சொல்லி இந்த இந்த பட்டணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். I'll come back to that later, but let's go to chapter 14, verse 1. இப்பொழுது 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கப்போமாக. அதே அதிகாரம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். Also 20:21. 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சீஷர் Same chapter, verse 20 and 21. அதே அதிகாரம் 20ஆம் சீஷர்கள் அவனை அப்போஸ்தலர் 14 வசனம் 20, 21. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு இஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து At Iconium, Paul and Barnabas went, as usual, into the Jewish synagogue. They spoke so effectively that a great number of Jews and Greeks believed. Verse 20 and 21. But after the disciples had gathered around him, he got up and went back into the city. The next day he and Barnabas left for Derbe. They preached the gospel in that city and won a large number of disciples. Then they returned to Lystra, Iconium, and Antioch. Here we read about Derbe, Iconium, Antioch, and Lystra. This are mentioned. They went and planted churches. And those churches, or those places, are South Galatia. நாம் இங்கே வாசிக்கிற இந்த பட்டணங்களை குறித்து நான் வாசிக்கிறோம். லிஸ்திராவும் ஐகோனியம் அந்தியோக்கும் என்று சொல்லி இந்த பட்டணங்களை வாசிக்கிறோம். இவைகள் இந்த இடத்தில் பவுல் சபைகளை ஸ்தாபித்தார். இவைகள் எல்லாமே தெற்கு கலத்தில் உள்ள இடங்களாக காணப்படுகிறது. Now, we read Paul came to Antioch. Where did he go from? Or where did he come from? அந்தியோக்கியாவுக்கு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் எங்கிருந்து வந்தார், பிறகு அவர் எங்கு போகிறார்? In Acts 13, Paul and Barnabas and Mark, they will go on their first missionary journey from Antioch. நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அந்தியோக்கிய பட்டணத்தில் உள்ள சபையில பர்னபாவும் பவுலும் தீமோத்தேயும் அவர் அப்படியாக வந்து போகிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். In Acts 13, we have Paul's first missionary journey. So he and Barnabas and Mark will set out for their journey from where? From Antioch. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இதுதான் பவுலுடைய முதல் பணி, அதாவது அவர் போகிற ஒரு மிஷன் ஒர்க்காக இருக்கிறது. அவர் எங்கிருந்து புறப்பட்டு போகிறார்? பவுலும் பர்னபாவும் மார்க்கும் பார்க்கும் பொழுது அந்தோக்கியா பட்டணத்திலிருந்து அவர் கிளம்பி போகிறார்கள். From Antioch, they went to a few places and they came to Antioch. அந்தியோக்கியா பட்டணத்திலிருந்து ஒரு சில இடத்துக்கு அவர்கள் சென்று மறுபடியுமாக அந்தியோக்கியா பட்டணத்துக்கு வந்து சேருகிறார்கள். But they came to the Antioch which is in South Galatia. அந்தியோக்கியா என்று சொல்லும் பொழுது அந்த பட்டணமானது எங்க இருக்கிறது? தெற்கு கலத்தில் இருக்கிறது. The Antioch that they came from or where they started their journey was in Syria. அந்தியோக்கியா என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆரம்பித்த அந்த ஊழியமானது அல்லது பயணமானது எங்க இருக்கு என்று சொன்னால் சீரியா பட்டணத்தில் இருக்கிறது. Now, during that time and even before Christ, there were 16 cities called Antioch. அந்நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்தில் பார்க்கும் பொழுது அந்தியோக் என்று சொல்லுகிற 16 பட்டணங்கள் அதே பெயரில் உள்ளது. You'll be familiar with Alexander the Great. When he died, his kingdom was divided by his four generals. அதாவது அலெக்சாண்டர் தி கிரேட் அவர் மரித்து போகும் பொழுது அவருடைய ராஜ்யமானது 4ஆக பிரிக்கப்பட்டது. So one of them by the name of Seleucus planted many cities, and out of that 16 cities he gave the same name, the name of his father. He liked his father so much, Antiochus, that he named 16 cities as Antioch. So he had 16 places with the same name. அதில் ஒரு தளபதி சிலிக்கியோஸ் என்று சொல்லப்படுகிறதான். அந்த ஒரு 4ல ஒரு பட்டணத்தை அவர் என்ன செய்தார்?
16 அந்தியோக் என்று சொல்லி 16 அந்தியோக் பட்டணங்களை அவர் பெயர் சூடினார் என்று சொன்னார். அவனுக்கு அவருடைய தந்தை என்றால் ரொம்ப விருப்பமாக இருந்தனால அந்தியோக்கியஸ் என்று சொல்லி அந்த பெயரை எடுத்து 16 இடத்தின் மேலாக அல்லது 16 பட்டணத்திற்கு அதே பெயரை எடுத்து வைத்தான். Two of those places, two of these Antiochs are mentioned in the Bible. அதுல உள்ள 2 அந்தியோக்குகள் வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. Okay, so you need to maybe write this down, but you need to remember this. The Antioch from where Paul started his missionary journey in Acts 13 is in the place called Syria. So we call it Syrian Antioch. ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்தியோக்கிய பட்டணத்தில் உள்ள அப்படின்னு சொல்லி இந்த 13வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லப்படுகிற இந்த பட்டணமானது எங்கே இருக்குன்னு சொன்னால் சீரியாவில் உள்ள அந்தியோக்கிய பட்டணமாக இருக்கிறது. The other Antioch south of Galatia is known as Pisidian Antioch. இன்னொரு அந்தியோக் என்று சொல்லும் பொழுது இது எங்குன்னு சொன்னால் இது பைத்திடியான் அந்தியோக் என்று பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So we have Syrian Antioch, we have Pisidian Antioch. அதில் நமக்கு சீரியாவில் உள்ள அந்தியோக்கியன் பட்டணம் உண்டு, அது பைசிடியன் உள்ள ஒரு அந்தியோக்கிய பட்டணம் உண்டு. Okay, so you need to memorize this, write down and later memorize Syrian Antioch, which was the capital of Syria, and you have Pisidian Antioch, which was southern part of Galatia. அதாவது சீரியாவில் அந்தியோக் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல சீரியா ஒரு மைய பட்டணமாய் காணப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பைசிடியன் உள்ள அந்தியோக் உள்ள பட்டணம் என்று சொல்லும் பொழுது இங்க 2 விதமான பட்டணங்களை நாம் ஒரே பேரில் பார்க்கிறோம். Now Syrian Antioch is no longer under Syria. That part is today is under Turkey. இப்ப சீரியன் உள்ள இந்த அந்தியோக் என்று சொல்லும் பட்டணமானது இனி அது சீரியன் கீழாக இல்லை, இப்பொழுது தெற்கி நாடுக்குள்ளாக அது இருக்கிறது. It's a small town today. It's called Antakya. அது ஒரு சிறிய ஒரு பட்டணமாக இருக்கிறது. இன்றைக்கு அது அந்தாக்கியா என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். The other Antioch, Pisidian Antioch, I think it's still called the same name. That is also in Turkey. பைசிடியன் ஆந்தியோக் என்று சொல்லப்படுகிற இன்னும் அந்த பெயர் அந்த பட்டணத்துக்கு உண்டு, அதுவும் தெற்கி நாடு தான் இருக்கிறது. So what we call Galatia today is part of modern Turkey. So Paul wrote to churches that today is considered Turkey. கலாத்தியர் சொல்லப்படுகிற இந்த நிருபமானது இது எந்த பகுதி என்று சொன்னா இன்றைக்கு நவீன உலகத்தில் அது தெற்கி நாடில் இருக்கிற ஒரு பகுதி. So it seems that it will make more sense Paul to write to the churches south of Galatia because he did go there. He did plant churches. The cities are mentioned. We have that on record in the book of Acts. ஸோ இங்கே பார்க்கும் பொழுது சவுத் அதாவது தெற்கு கலாத்தியர் என்று சொல்லப்படுகிற பவுல் இந்த இடத்தில் தான் அவர் போய் ஊழியத்தை செய்தார், சபையை ஸ்தாபித்தார். பேர்கள் எப்படியாக நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். Secondly, for him to mention Barnabas would make sense because when he planted the churches there, he and Barnabas were together. இரண்டாவது பர்னபாவும் என்று சொல்லுகிற இதுவும் இது நாம் பார்க்க வேண்டிய குறிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு என்று சொன்னால் அவர் அந்த சபையை ஸ்தாபிக்கும் பொழுது பர்னபாவும் அவரோடு கூட இருந்தார். Galatians 1:2. நாம் கலாத்தியர் முதல் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லோரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, to the churches of Galatia, and all the brothers and sisters with me to the churches in Galatia. Chapter 2. Okay. 2:13, sorry. 2:13. இரண்டாம் அதிகாரம் 13ஆம் வசனம். And the rest of the Jews also played the hypocrite with him, so that even Barnabas was carried away with their hypocrisy. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். Again, these churches in the south who planted Paul and Barnabas. So for Paul to mention Barnabas would make even more sense if Paul was if they were Paul's recipients of that letter.
இங்க பார்க்க முடிந்த இந்த சபையானது தெற்கில் இருக்கிற இந்த சபை பவுல் தான் ஸ்தாபித்தார். அவரோடு கூட இருக்க பார்னபாவும் ஸ்தாபித்தார் நாம் பார்க்க முடிகிறது. பர்னபாவின் நாமம் பெயரானது இந்த நிருபத்தில் சூடப்பட்டிருக்கிறது. அவரும் பவுலும் இந்த சபைகளை ஸ்தாபித்தார். Now, this theory called the South Galatian theory, which came in the 19th century by Sir William Ramsay, an archaeologist. தெற்கு கலாத்தியர் கோட்பாடு என்று சொல்லப்படுகிற இந்த கோட்பாடானது 19ஆம் நூற்றாண்டில் சர் வில்லியம் ராம்சே தான் இந்த காரியத்தை அவர் கண்டுபிடித்தார். And now modern scholarship, I think they lean a lot on most scholarship except the South Galatian theory. இப்போ பார்த்தீங்கன்னா அநேக வேத பண்டிதர்கள் இந்த தெற்கு கலாத்தியருடைய கோட்பாடை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதிகமானவர்கள். If you take the NIV Study Bible, there it explains the North Galatia theory and the South Galatia theory. It tells you there are two theories. நீங்க NIV வேதாகமத்தை எடுப்பீங்கன்னு சொன்னால் அவர்கள் வடக்கும் தெற்கும் உள்ள கலாத்தியர்கள் சொல்லி இந்த ரெண்டு தியரியும் அவர்களுக்கு வைத்திருப்பார்கள். But some, for example, Full Life Study Bible, straight away, date of writing around AD 49. ஆனாலும் ஒரு சில வேதாகமத்தை பார்க்கும்போது நேரடியாகவே யார் இதை எழுதினார், இது எப்பொழுது எழுதப்பட்டது, கிபி 49ஆம் ஆண்டு என்று சொல்லி நேராகவே எழுதிடுவார்கள். No explanation about northern southern, straight away AD 49. வடக்கு தெற்கு என்று சொல்லுகிற எந்த ஒரு அங்க எக்ஸ்பிளைனும் பண்ணாம அவங்க நேராகவே இது 49 ஆண்டில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். Another example, Global Study Bible, the Apostle Paul wrote this letter about AD 48. இன்னொரு உதாரணம், குளோபல் ஸ்டடி பைபிள் வந்து அப்போஸ்தலர் பவுல் ஆகியவர் இது கிபி 49ஆம் ஆண்டில் எழுதி இருக்கிறார் என்று சொல்லி நேராகவே சொல்லுகிறார்கள். Around AD 48, so 48, 49. அது 48, 49ஆம் ஆண்டில் எழுதப்பட்டிருக்கிறது. So you see that modern study Bibles or modern scholarship, they don't even want to talk about the two theories. For them, straight away, the South Galatian theory is correct. So although this was a later theory, but that seems to be what most scholars think is the right one. இனி வேத பண்டிதர்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால் அவர்கள் இனி இப்படியாக இது தெற்கு இது வடக்கு என்று சொல்லி அப்படியாக எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கறதில்லை. இப்போ உள்ளவர்களை பார்க்கும் பொழுது நேராகவே இது தெற்கு கலத்திற்கு எழுதின நிருபமாக இருக்கிறது, 49ஆம் ஆண்டில் எழுதப்பட்டிருக்கு சொல்லி அவர்கள் அப்படியாக அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். It's good for us to know, to be informative about this matter, but whether northern or southern theory, it does not affect the way we interpret the book. இந்த தகவலை நாம் அறிந்து கொள்வதற்கு மிகவும் நல்லதுதான். ஆனாலும் தெற்கோ வடக்கோ இந்த புத்தகத்தோடைய அல்ல நிருபத்தோடைய செய்தியானது எந்த விதத்திலும் இது சிதைக்காது. Okay, so basically we don't have to remember all of this. As long as you remember Galatia, you have North Galatia, South Galatia. Some believe it was written to church in North Galatia. Some believe it was written to the church in South Galatia. To the two theories, but the church in South Galatia are mentioned in the book of Acts. So probably the South Galatian theory is the correct one. If that is correct, then Paul wrote this around AD 49. இந்த புள்ளி விவரமானது தெற்கோ வடக்கோ என்று சொல்லி இந்த காரியத்தை நீங்கள் புள்ளி விவரமாக அறிந்து கொள்ளாமல் அல்லது இது நீங்கள் அதாவது ஞாபகத்தில் வைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் இந்த காரியத்தை முக்கியமாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். தெற்கு வடக்கு என்று சொல்லி கலாத்தியர்கள் இருந்திருக்கிறது. ஆனாலும் வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் எப்படி வாசிக்கிறோம், தெற்கு கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து வைத்திருந்தாலே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். If this view is correct, South Galatian theory, if this view is correct, then Galatians would be the first letter that Paul wrote. இந்த தெற்கு கலாத்தியர் கோட்பாடானது இது நிஜமாக அல்லது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், அப்படியாக இருக்கும் என்று சொன்னால் இதுதான் முதல் நிருபமாக பவுல் எழுதுகிறார். Now that we've seen the date of the writing, now let's look at what was the reason Paul wrote this epistle. இது எழுதின அந்த தேதியை நாம் கவனித்தோம். ஏன் பவுல் இந்த நிருபத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி அதோடைய காரணத்தை நாம் கவனிப்போம். Now, in interpreting the scripture, I want to introduce two very key concepts. I'll type it here and then I'll explain to you.
அதாவது ஒரு வேதாகமத்தின் காரியத்தை புஸ்தகத்தை நீங்கள் அது வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2 கோட்பாடை நீங்கள் அப்படியாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அது என்னவென்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Now, one is called occasional letter. I've typed them. Occasional letter. ஒன்று வந்து காலத்துக்கேற்ற நிருபம். Now, occasional is not the way we use in the English. Occasional means once in a while. Occasional means there is an occasion. There was something going on, and to deal with that, the letter was written. அதாவது ஒகேஷன் என்று சொல்லும் பொழுது அவ்வப்போது அந்த இடத்தில் ஒரு காரியம் நடக்கும் பொழுது அல்லது ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அந்த அவ்வப்போது காரியத்தை கையாளுவதற்கு நிருபங்கள் எழுதப்படும். Every letter from Romans to Jude were written because there was a reason to write. There was an occasion. That is why they are called occasional letters. ரோமர் புஸ்தகத்தில், அதாவது ரோமர் நிருபத்திலிருந்து யூதா நிருபம் வரைக்கும் அந்த இடத்துல ஏன் எழுதப்பட்டிருக்கு சொன்னால் அவ்வப்போது அந்த இடத்தில் நடக்கிற சில சம்பவங்களை குறித்து அதை கையாளுவதற்கு இந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருந்தது. To better understand any letter, we need to find out what was the occasion. ஸோ இந்த ஒவ்வொரு நிருபங்களை நாம் வாசிக்கும் பொழுது இதனுடைய குறித்த புரிதல் நமக்கு சரியாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் இது எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வப்போது அந்த இடத்தில் நடந்த சம்பவம் என்ன என்று சொல்லி நாம் கண்டுபிடிக்க வேண்டும். The second key concept is called task theology. இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் டாஸ்க் தியாலஜி, பணி எறியல். The theology that is presented in any of the letters is the theology to deal with the task. அதாவது இந்த பணி இறையில் என்று சொல்லுகிற இந்த காரியமானது எதுக்கு என்று சொன்னால் இந்த நிருபமானது அங்க நடக்கிற ஒரு சில காரியங்கள் இறையலுக்கு தகுந்ததாக இருக்கிறதா என்று சொல்லி கையாளுவதற்கு. There is a task, there is a need. It could be a problem, it could be anything. The theology that's presented is to deal with the task. Paul, for example, doesn't write everything. He writes what is needed to deal with the task. So the theology that he presents is a theology to deal with the task at hand. அதனால் அந்த இடத்துல ஒரு பணி இருக்கிறது, தேவை இருக்கிறது. அதனால தான் பவுல் ஒரு சில நிருபங்களை எழுதுவதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்தில் இறையல் வாயிலாக ஒரு சில பணிகளை பவுல் சரியாக ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்கு அவர் இந்த நிருபத்தை தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. Why does Paul say this here? He doesn't mention this in the other place, in the other letter. So two different things. No, he's dealing with different tasks. அதாவது ஒரு சில நிருபங்களை பார்க்கும் பொழுது 2 நிருபங்களும் ஒரே மாதிரியான நிருபங்கள் இருக்காது. என்று சொன்னால் ஒரு நிருபம் பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களுக்கு எதிராக அல்லது சரியாக நடத்துவதற்கு அந்த தேவைக்கு எழுதியிருந்தாலும் இன்னொரு நிருபம் இன்னொரு தேவைக்கு அவர் எழுதியிருக்கிறார். Now, most of the occasion or the task, most of it is false teaching. அவர் எழுதின அவர் செய்த அந்த பணியானது, அந்த ஊழியமானது, அல்லது அவர் எந்த காரியத்துக்கு எழுதினார் என்று சொன்னால் அதிகமாக தவறான உபதேசத்துக்கு எதிராக தான் அவர் எழுதியிருக்கிறார். So when the apostle Paul, I'm using Paul as an example since we're studying Galatians, Paul doesn't write everything about every topic. இங்க பார்க்கும்போது பவுல் எல்லாத்தையும் குறித்து அல்லது எல்லா காரியத்தையும் எடுத்து வந்து ஒரு நிருபத்தில் எழுத மாட்டார். He writes what is needed to deal with the task. அவர் அங்க இருக்கிற அந்த தேவையை கண்டு கொண்டு அவ்வப்போது நடக்கிற சில சர்ச்சைகளை கையாளுவதற்கு அந்த நிருபத்தை எழுதுவார். So it would be a wrong approach to say, you see, Paul mentioned this one here, he didn't mention this one there, therefore two must be two different things. That can be a wrong conclusion. He didn't mention that here because the task is different. Why did he mention this in the other letter? The task there was different. ஸோ அதெல்லாம் தவறான புரிந்து கொள் என்னவென்று சொன்னால் பவுல் இந்த நிருபத்தில் இது சொல்லியிருந்தாலும் அந்த இன்னொரு நிருபத்தில் அவர் அதை குறிக்கவில்லை.
இந்த இடத்தில் குறித்திராந்தம் அந்த இடத்துல குறிக்கவில்லை என்று சொல்லி நம்ம அப்படியாக அசட்டையாக எண்ணிவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நிருபங்களும் அவ்வப்போது நடக்கிற ஒரு சில காரியங்களை குறித்து தான் அதுக்கு தெளிவாக்கமாக அந்த பணியை அல்லது தேவையான காரியத்தை மட்டும் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். This is very important because if we want to make sense of any of the letters that we have, not just what Paul wrote, all the others, we must find out what was the occasion, what was the task that the writer is dealing with. ஸோ அதனால் நம்ம இந்த காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதோடைய பின்னணி என்று சொல்லும் பொழுது அவ்வப்போது நடந்த ஒரு காரியம், அது என்ன சம்பவம், அது எதற்காக எழுதினார்கள், அல்லது அந்த பணியை அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு பவுல் எப்படிப்பட்ட இறையல் வாயிலாக அவர் பதில் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Now later in the series of studies we'll go chapter by chapter, but now itself let me give you the big picture. What was the occasion? What was the reason for writing this episode? பிறகு நம்ம இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் சாப்டர் பை சாப்டர், அதாவது ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம குறித்து நாம் கவனிப்போம். ஆனாலும் இந்த கலாத்தியர் என்று சொல்லுகிற நிருபமானது விரைவாக எதற்காக, எந்த பார்வைக்கு அல்லது எந்த பணியில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம் கவனிப்போம். Now, a group of Jewish Christians, in the English we call them Judaizers, this is a group of Jewish Christians who believe that Jesus is the Messiah, but they believe or they think that believing in Jesus is not enough. You must be circumcised. ஒரு சிலர் இப்படியாக யூதர்கள் அவர்கள் ஒரு சில கூட்டத்திலிருந்து வந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், ஆனாலும் நீங்கள் பெற்றுக்கொண்டது இரட்சிப்பானது அது நிறைவாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாவரும் விருத்த சேதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வருகிறார்கள். You must believe in Jesus, but it's not enough. You must also be circumcised in order to be saved. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஆனாலும் இந்த விசுவாசமான நிறைவடைவதற்கு நீங்கள் யாவரும் இப்படியாக விருத்த சேதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த கலாத்தியர்களை வலியுறுத்துகிறார்கள். Let's read Galatians 5:1-4. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரையிலும் வாசிக்கப்போமாக. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாய் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று சாட்சியாக சொல்லுகிறேன். மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். Stand fast, therefore, in the liberty by which Christ has made us free, and do not be entangled again with the yoke of bondage. Indeed, I, Paul, say to you that if you become circumcised, Christ will profit you nothing. And I testify again to every man who becomes circumcised that he is a debtor to keep the whole law. You have been estranged from Christ, you who attempt to be justified by law, you have fallen from grace. Paul says if you insist on circumcision to be fully saved, you have moved away from God. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் விருத்த சேதனை கொண்டு வந்து இதுதான் உங்களுடைய ரட்சிப்பை நிறைவாக்கும் என்று சொல்லுவீர்கள் என்று சொல்லி அதை நம்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் விழுந்து விட்டீர்கள் என்று சொல்லுவார். You have fallen from grace. கிருபை என்று விட்டு நீங்கள் விழுந்து விட்டீர்கள். So can you fall from grace? Well, if you think believing in Jesus is not enough, you need to do some things more, then you're no longer going on grace, and now you're going what? Here is going back to the law. அதாவது நம் கிருபை விட்டு விழ முடியுமா என்று சொல்லி கேள்வி கேட்டு சொன்னால் விழ முடியும். எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்புக்கு அவர் போதுமானவர் இல்லாதவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வருகிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் கிருபை விட்டு நீங்கள் விலக முடியும், அதை விட்டு விழவ முடியும். That's it. Galatians 6:12. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமாக. கலாத்தியர் 6:12.
மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். As many as desire to make a good showing in the flesh, these would compel you to be circumcised, only that they may not suffer persecution for the cross of Christ. So from this few verses that we have read, it's clear someone is telling the churches in Galatia, you must be circumcised in order to be completely or fully saved. இந்த சில வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக நமக்கு புரிகிறது. ஒரு சிலர் இப்படியாக சபைக்கு வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார் என்று சொன்னால், உங்களுடைய ரட்சிப்பானது நிறைவடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாவரும் விருத்த சேதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வருகிறார்கள். This was a big problem that the Apostle Paul faced. அவ்வப்போது அந்த நாட்களில் பவுல் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சர்ச்சையை அவர் சந்தித்தார். He'll go to a church, preach the gospel, get people saved. After a short while, he'll go to another church. When he goes to another city, the Judaism will come and confuse the people. ஒரு சபைக்கு போறீங்க, நற்செய்தியை நீங்கள் பவுல் அவர் பிரசங்கித்த பிறகு அநேகர் கிறிஸ்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர் அந்த இடத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு புறப்பட்டு போன பிறகு இந்த கூட்டமானது போய் அந்த கூட்டத்தை குழப்பி விடுகிறார்கள். நீங்கள் விருத்தனை செய்தால்தான் உங்களுடைய ரட்சிப்பானது நிறைவடையும் என்று சொல்லி. Then when Paul goes to another place, this fellow kept following Paul, and every church he planted, they'll go and confuse them. Paul is not telling you the whole story. Yes, you must believe in Jesus, he is the Messiah, but if you don't get circumcised, you're not fully saved. பவுல் இரண்டாவது பட்டணத்தை விட்டு இன்னொரு மூன்றாவது பட்டணத்துக்கு போகும் பொழுது இந்த கூட்டமானது பவுல் பின்னாடியே போய் அது இன்னொரு சபையிலும் போயிட்டு பவுல் உங்களுக்கு முழுமையான சுவிசேஷத்தை சொல்ல மறந்து விட்டார். அதாவது நீங்கள் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சுற்றி திருந்திக் கொண்டிருந்தார்கள். This was a major problem in the early church. அதாவது ஆரம்ப நாட்களில் சபைகளை பார்க்கும் பொழுது, ஆதி சபைகளை பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாய் காணப்பட்டது. Remember, for the first few years, the church was fully Jewish. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இப்படியாக முதல் கொஞ்சம் ஆண்டுகள் பார்க்கும் பொழுது இந்த சபை என்று சொல்லும் பொழுது முழுமையாகவே அதிகமாகவே யூதர்கள் தான் இருந்தார்கள். On the day of Pentecost, 3,000 got saved. They were all Jews. பெந்தேகோஸ் நாளில் பார்க்கும்போது 3000 ஜனங்கள் இப்படியாக ஆட்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் யாவருமே யூதர்கள். Then it grew to 5,000. They were all Jews, all in Jerusalem. பிறகு இப்படியாக எருசலேம் பட்டணத்தில் 5000க்கு மேற்பட்ட ஜனங்கள் கூடினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாம் யூதர்கள். And when Stephen was martyred, when he left Jerusalem and went out, they began to preach, and most of them just preached among their own people, among the Jews. ஸ்தேவான் இப்படியாக அவன் ரத்த சாட்சியாக மரிக்கும் பொழுது அநேகர் சபையிலிருந்து இப்படியாக பிரிந்து பல பட்டணத்துக்கு சென்றார்கள். இப்படியாக நற்செய்தியை பல பட்டணத்துக்கு கொண்டு சேர்த்தார்கள். இவர்களை இன்னமும் இப்படியாக யூதர்களுக்குள்ளதான் மத்தியில் தான் அவர் சுவிசேஷத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். So the idea or the issue of circumcision was not a problem because Jews, they are circumcised. ஸோ இங்கே பார்க்கும் பொழுது இவர்கள் மத்தியில் விருத்த சேதனை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் இருக்காது என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே விருத்த சேதனை செய்தவர்களாக காணப்படுவார்கள். But as the gospel began to go among the Gentiles and they became Christians and they don't circumcise, for some of the Jewish believers, they could not accept because salvation is only for us, only for the Jews. So you must become a Jew to be saved. இப்பொழுது இந்த நற்செய்தியானது புறஜாதிகளுக்கு மத்தியிலே போய் சேரும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு சில யூதர்களுக்கு அது அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ரட்சிப்பானது யூதர்கள் தான் வர வேண்டும், புறஜாதிகள் அல்ல என்று சொல்லி இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த புறஜாதிகளில் நீங்களும் யூதராக மாறுங்கள் என்று சொல்லி விருத்த சேதனை செய்ய சொல்கிறார்கள். Then to Acts 15 verse 1. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கப்போமாக. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். Certain people came down from Judea to Antioch,
and were teaching the believers, "Unless you are circumcised according to the custom taught by Moses, you cannot be saved." So very clearly we read here, these guys were teaching, unless you're circumcised, you cannot be saved. மிகவும் தெளிவாக நாம் வாசிக்கிறோம் என்னவென்று சொன்னால், இந்த யூதர்கள் என்ன சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் விரத சேதனை விடாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். So this was a very big issue in the early church. அதனால் ஆதி சபைகளை பார்க்கும்பொழுது இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாய் இருந்தது. And so Paul and Barnabas went to Jerusalem to meet with the apostles, and they will get together and they'll have a very important meeting regarding, must the Gentile be circumcised? அதனால் பவுலும் பர்னபாவும் அவர்கள் என்ன செய்வார் சொன்னால், இந்த அப்போஸ்தலர்கள் இடத்தில், எருசலேத்தில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்தில் போய் அவர் இடத்தில் இப்படியாக ஆலோசனை கேட்பார்கள். நம் விருத்த சேதனை செய்துதான் ஆக வேண்டுமா இந்த புறஜாதிகள் என்று சொல்லி அவர்களிடத்தில் கேட்பார்கள். ஆலோசனை இல்லை, because Paul is very clear on it. They will sit down and they will talk and discuss. And this meeting, பவுல் இந்த காரியத்தை குறித்து அவர் ரொம்ப தெளிவாக தான் இருந்தால், ஆனாலும் அவர் அமர்ந்து இந்த அப்போஸ்தலர் இடத்தில் இந்த காரியத்தை, இந்த பிரச்சனையை அவர் எடுத்துச் செல்வார். Because this group could have told them, this is what the apostles in Jerusalem are teaching. ஏனென்று சொன்னால், இந்த இந்த கள்ள உபதேசத்தை எடுத்து போகிற இந்த குழுவானவர்கள், சில யூதர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால், இதுதான் அப்போஸ்தலர்கள் எருசலேத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கலாம். Paul is not saying all of that, and people can be confused. So Paul and Barnabas go to Jerusalem, they meet the apostles. Now this meeting together is known as the Jerusalem Council. So அதனால் பவுல் இந்த காரியத்தில் எல்லாம் சொல்லவில்லை. இவர்களுக்கு குழப்பம் உண்டாயிருக்கலாம். அதில் பவுல் நினைச்சுக்கிறார், பர்னபாவோடு சேர்ந்து எருசலேத்தில் போய் அப்போஸ்தலரை பார்க்கிறார். இதுதான் முதல் எருசலேத்தின் ஒரு கவுன்சில் கூட்டமாய் மாறுகிறது. Jerusalem Sangam. Now it will be good for you in your Bible itself, go to Acts 15, write in brackets Jerusalem Council AD 49. நீங்கள் இது எழுதி கொள்ளுங்கள். அதாவது இதுதான் முதல் ஒரு எருசலேம் சங்கமாய் கூடுகிறார்கள். இது எப்பொழுது சொன்னால் கிபி 49ஆம் ஆண்டில். Let me type it for you. Jerusalem Council. This will be 49 AD. எருசலேத்தின் சங்கம் கூட்டம் இது எப்பொழுது நடந்தது என்று சொன்னால் கிபி 49ஆம் ஆண்டில். Now again, good Bibles, when we good Bible students, there are some things you must remember. So, we may forget after this, but in your Bible itself, in Acts 15, in brackets, put Jerusalem Council, AD 49. So you will remember the year and you know what this council is known as. This is the very first council held by the church. ஸோ அதெல்லாம் இந்த காரியத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய வேதாகமத்தில் நீங்கள் எழுதலாம். இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்து மேலேயோ இல்லை ஓரத்திலேயோ அப்படியாக இதுதான் முதல் சங்கம், அதாவது எருசலேம் சங்கமானது இதுதான் முதல் சங்கம் என்று சொல்லி அவர்கள் கூடினார்கள். See, for every Jew, even today, they may be a liberal Jew, they may not really follow their religion, but 4 things that are very important for them. ஒவ்வொரு யூதர்களை பார்க்கும் பொழுது அது 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 அந்த மதமுள்ள யூதர்களாக இருக்கட்டும் அல்லது தாராளவாத யூதராக இருக்கட்டும், இவர்களுக்கு 4 காரியமானது முக்கியமாக அவர்கள் வலியுறுத்துவார்கள். One is to celebrate the Passover. முதல் காரியமானது பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும். Because Passover was when they were delivered out of Egypt. Now they are a nation of their own. பஸ்கா பண்டிகை என்று சொல்லும்போது அதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அடிமைத்துவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சொந்த தேசமாய் மாறின அது அடையாளம் தான் இந்த பஸ்கா பண்டிகை. Like for us in Malaysia, August 31st is a very important date because August 31st reminds us of our Merdeka, our freedom. Malaysia is no longer under British rule, it is now free. ஸோ இங்கே நம்முடைய மலேசியா தேசத்தில் பார்க்கும்போது மலேசியா குடிமக்களாக இருக்கிறனா ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரும்போது நம்ம எல்லாம் கொண்டாடுகிறோம் ஒரு பண்டிகையாக. ஏன்? அது ஒரு அடையாளம். எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நம் சுதந்திரத்தை பெற்றோம் என்று சொல்லி அந்த விடுதலையை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். So number 1, Passover.
ஸோ அதனால் இந்த முதல் பண்டிகையானது பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடி தீருவார்கள். Number 2, the Sabbath. இரண்டாவது ஓய்வு நாள். The Sabbath is very important for them. Even till today, the 7th day, they will observe the Sabbath. ஒவ்வொரு யூதர்களுக்கும் ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எல்லோரும் முக்கியமாக கையாளுகிற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய வரையிலும் ஓய்வு நாளை அவர்கள் இப்படியாக அசட்டை பண்ண மாட்டார்கள். I've heard if you visit Jerusalem today, and if it's a Sabbath, you'll find all the shops closed because they observe the Sabbath. இன்றைக்கு நீங்கள் எருசலேம் பட்டணத்துக்கு போகும்பொழுது நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அது ஓய்வு நாளாக இருக்கும் என்று சொன்னால் நான் கேள்விப்பட்டேன். எல்லா கடைகளும் மூடிதான் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிறார்கள். Thirdly, kosher food. Kosher means allowed. In Malay we say halal. Kosher food means food that a Jew is allowed to eat. அதாவது மூன்றாவது கோஷ உணவு. கோஷ என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அல்லது அவர்களுக்காகவே அலாவ் பண்ண சில சாப்பாடுகள். இன்னைக்கு மலேசியாவில் நம்ம அந்த ஹாலால் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு சில உணவுகள் அவர்களுக்கு என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. For example, they won't eat pork. உதாரணத்துக்கு நீங்க யூதர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் பண்டி திங்க மாட்டாங்க. So they observe that till today. இன்று வரையிலும் இந்த காரியத்தை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். So Passover, Sabbath, kosher food. அதனால் பஸ்கா பண்டிகை, ஓய்வு நாளை கடைபிடிப்பது, கோஷ உணவை அவர்கள் அறிந்து கொள்வது. Number 4, circumcision. நான்காவது விருத்த சேதனை. Till today, Jews, they don't forget this. They must be circumcised because that shows they are different from us. இன்று வரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் யூதர்கள் அவர்கள் எல்லோரும் விருத்த சேதனை செய்வார்கள் என்று சொன்னால் அந்த அடையாளம் தான் உலகத்தில் உள்ள மற்ற மதங்களையும் காட்டிலும் மற்ற இனங்களை காட்டிலும் இவர்கள் தனிப்பட்டவர்கள் என்று சொல்லி பிரித்தெடுக்கும். So they gave very great importance to circumcision. ஸோ அதனால் இந்த விருத்த சேதனைக்கு ரொம்ப முக்கியமான கவனத்தை செலுத்துவார்கள். But some of them to the point, if you're not circumcised, in other words, if you don't become a Jew, believing in Jesus is not enough, you cannot get saved. அதனால் அதில் ஒரு சிலர் எப்படி எந்த அளவுக்கு போவார்கள் என்று சொன்னால் இந்த விருத்த சேதனையானது நீங்கள் இயேசு கிறிஸ்து நம்பினா மட்டும் பத்தாது, விருத்த சேதனை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுடைய ரட்சிப்பானது முழுமையடையும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்துவார்கள். Now I'm going to end with this word. That's with Galatians 1:8. நம்ம இந்த வசனத்தை வாசித்து நம்ம இந்த வேதாகமத்தை ஆராய்ச்சி நம்ம முடிக்க போகிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கப்போமாக. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். But even if we or an angel from heaven should preach a gospel other than the one we preach to you, let them be under God's curse. Therefore, I'm going to leave you with this question. Therefore, in Galatia, or among the churches in Galatia, what did Paul mean by a different gospel? ஆதலால் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியோடு நான் முடிக்க போகிறேன். கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிற இந்த பிரசங்கித்த வேறொரு சுவிசேஷத்தை உங்களிடத்தில் உங்களுக்கு பிரசங்கித்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன சுவிசேஷம்? I'm not asking what is a false gospel for us today. I'm asking, when Paul wrote this letter, what did he refer to as a false gospel or a different gospel? இன்றைக்கு நடக்கிற இந்த கள்ள உபதேசங்களை நீங்கள் யோசித்து சொல்ல வேண்டும் என்று நான் இந்த காரியத்தை இந்த கீழே நான் எழுப்பவில்லை. ஆனாலும் அந்நாட்களில் அந்த இடத்தில் அவ்வப்போது நடந்த சர்ச்சையை பார்க்கும் பொழுது பவுல் வேறொரு சுவிசேஷத்தில் உங்களுக்கு பிரசங்கித்தாள் என்று அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன? Okay, so think about it, and we are not done with the introduction. See you in the next lesson. Please forgive me for coughing. So keep me in your prayer as well. So God bless you. See you again in the next lesson. ஸோ அதனால் இந்த காரியத்தை நீங்கள் யோசித்து நீங்கள் அடுத்த முறை நம்ம வரும்போது பதில் சொல்லுங்கள். நம்மளுடைய பாடம் இன்றைக்கு முடிந்து விட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதம்